கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் தாவேக தலைவர் விஜய் ஆவார். இவரது வெற்றியானது தமிழ்நாட்டு மக்களின் பெரும் ஆதரவோடு நிகழ்ந்தாலும் பல்வேறு தரப்பினர் தாவேகாவின் வெற்றி எப்படி சாத்தியமானது என புருவங்களை உயர்த்தி வியக்கின்றனர். இதனிடையே தாவேகாவின் மூளையாக செயல்பட்டவர் ஜான் ஆரோக்கியசாமி என கூறப்படுகிறது. ஒரு இளம் கட்சியை நாடாள செய்த பெருமையையும் அதில் ஒரு பெரும் பங்கையும் ஜான் ஆரோக்கியசாமி உரித்தாக்கியுள்ளார். அப்படி அவர் என்னதான் செய்தார்? யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி? ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி தமிழ்நாட்டிலேயே கல்வி கற்றார். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் ஆங்கில இலக்கியமும், சென்னை லோயோலா காலேஜில் மேலாண்மை படிப்பும் படித்துள்ளார். பின்னர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார். பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய இவர் பின்னர் குட் ரிலேஷன்ஸ் இந்தியாவில் நீண்ட காலம் இயக்குநராக இருந்தார். பின்னர் தனது சொந்த ஆலோசனை நிறுவனங்களான பர்சோனா லீடர்ஷிப் அட்வைசரி பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஜேபேக் பர்சோனா மூலம் அரசியல் வியூகங்களில் முழுமையாக கவனம் செலுத்த தொடங்கினார். அரசியல் அனுபவம் என்னவென்று பார்த்தால், சிவசேனாவுடன் தேர்தல் பணிகளில் பங்களிப்பு அளித்தார். கர்நாடகாவில் சித்தராமையா அணியுடன் இணைந்து செயல்பட்டார். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2016 தேர்தல் பிரச்சாரத்தில் பங்களித்தார். பின்னர் நாம் தமிழர் கட்சிக்கு 2021 வியூகங்கள் வகுத்து கொடுத்தார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பிராண்டிங் பணிகளை மேற்கொண்டார். தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வருகிறார். விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமி எவ்வளவு உதவினார் என்பதை துல்லியமாக அளவிடுவது கடினம். காரணம், அரசியல் வியூக வகுப்பாளர்கள் பொதுவாக வெளிப்படையாக எந்த ஒரு முடிவுக்கும் தனிப்பட்ட உரிமை கோராமல் பின்னணியில் ஆலோசனைகளை மட்டுமே வழங்குவார்கள். இறுதி முடிவுகள் கட்சி தலைமைதான் கெடுக்கும். ஆனால் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுவது என்னவென்றால், விஜயின் புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கிய ஆரம்ப கட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமியின் பங்கு முக்கியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் செய்ததாக சொல்லப்படும் முக்கிய பணிகள் சில என்னவென்று பார்க்கலாம். கட்சி உருவாக்கம் மற்றும் பிராண்டிங். புதிய கட்சிக்கு ஒரு அடையாளம் உருவாக்குவது மிகவும் முக்கியம். பெயர், சின்னம், பொதுமக்களுக்கு கட்சி எப்படி தெரிய வேண்டும் என்பதெல்லாம் இதில் வரும். இந்த பகுதியில் ஜான் ஆரோக்கியசாமி தனது PR மற்றும் அரசியல் பிராண்டிங் அனுபவத்தை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. பப்ளிக் கனெக்ட் ஸ்ட்ராட்டஜி. நடிகர் விஜயின் ரசிகர் அடிப்படையை அரசியல் ஆதரவாக மாற்றுவது ஒரு பெரிய சவால். அதற்கான பொதுமக்கள் அணுகுமுறை, பேச்சு வடிவமைப்பு, நிகழ்வு திட்டமிடல் போன்றவற்றில் அவர் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. அரசியல் பயிலரங்குகள் மற்றும் நிர்வாக பயிற்சி. கட்சியின் ஆரம்பகட்ட நிர்வாகிகளுக்கு நடந்த பயிலரங்குகள், அமைப்பு கட்டமைப்பு போன்றவற்றில் வியூக ஆலோசனைகள் இருந்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிகழ்வு மற்றும் பப்ளிக் இமேஜ் திட்டமிடல். கட்சியின் பொது நிகழ்வுகள், காட்சிப்படுத்தல் மற்றும் தலைவரின் பப்ளிக் இமேஜ் ஆகியவற்றை திட்டமிடுவதிலும் ஜான் ஆரோக்கியசாமியின் பங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. ஜான் ஆரோக்கியசாமி நேரடியாக விஜய்க்கு ஒன்றை செய்தார் என்று அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக கூறப்பட்ட தகவல்கள் மிக குறைவு. அரசியல் ஆலோசகர்கள் பெரும்பாலும் பிஹைண்ட் தி சீன்ஸ் வேலையைத்தான் செய்வார்கள்.